அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விதுர்ஷன். இது உங்கள் விதுர்ஷன் டிகார்ட்ஸ். இன்னைக்கு நாங்க இந்த காணொலியில என்ன விஷயங்களை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, வெளிநாடு போறதுக்கு தயாரா இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இன்றைக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த வாகனங்களை வழங்குறதுக்கான அனுமதி கிடைக்கப்படுமா இல்லையான்னு சொல்லி நீண்ட காலமாக ஒரு பல கேள்விகள் எழுந்திருந்தது. அதற்கான விடையும் இன்றைக்கு கிடைச்சிருக்குது. அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெளிநாடு போக போறாங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கு கிடைச்சிருக்குது. என்னன்னு சொன்னா, இலங்கையில மிக நீண்ட வரிசையில இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு முன்னால இந்த பாஸ்போர்ட், அதாவது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ற ஆக்கலன்களால பார்க்கக்கூடியதாக இருந்தது. கடந்த காலங்கள்ல அதிக அளவில் இந்த தேக்க நிலையா காணப்பட்டது. அதாவது உரிய நேரத்துக்கு மக்களுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குறதுல ஒரு பிரச்சனை அல்லாட்டி ஒரு இழுபடி காணப்பட்டிருந்தது. அந்த இழுபடியை நிவர்த்தி செய்து மக்களுக்கு ஒரு சலுகை அல்லது மக்களுக்கு வேகமாக குயிக்கா அந்த கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைய தினம் அமைச்சரவையில ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டு அதற்கான அனுமதியும் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துல இந்த கடவுச்சீட்டு வழங்குறதுக்கான இந்த சேவை பிரிவு 24 மணித்தியாலமும் இயங்க போகுது. அதற்கான அனுமதியை இன்றைய தினம் அமைச்சரவையால வழங்கப்பட்டிருக்குது. இதுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா, மேலதிகமான பணிப்பாளர்களை உள்ளீர்ப்பு செய்ய போறாங்க. அதாவது இப்ப ஓய்வு பெற்றிருப்பாங்க தானே, இந்த பாஸ்போர்ட் வழங்குறதுல மேலதிக பணிப்பாளர்களாக இருந்தவங்களை அதாவது ஓய்வு பெற்றவங்களை திரும்ப சேவையில ஒரு ஒப்பந்த அடிப்படையில எடுத்து அவங்க மூலமாக இந்த பாஸ்போர்ட்டை விநியோகிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. அந்த வகையில ஒரு நாளைக்கு 4000 கடவுச்சீட்டுகளை வழங்குறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்குது. அதே போல சமீபத்திய காலத்துல 11 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த வகை கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்றதுக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை அல்லாட்டி அவங்களுக்கு வேகமாக இந்த கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் நடைமுறைக்கு வாரதாகவும், இப்படி மேலதிகமான பணிப்பாளர்களை ஒப்பந்த கால அடிப்படையில் இணைப்பு செய்வதற்காக பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சு, அதே போல பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர்கள் உள்ளூராட்சி, அதே போல அரசு நிர்வாகம், அதே போல மாகாண சபைகள் அமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருந்தாங்க. அதற்கான அனுமதி இன்றைய தினம் அமைச்சரவையால கிடைக்கப்பட்டதுக்கு பிறகு இது நடைமுறைக்கு வரும் அப்படி என்ற அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்குது. அதே போல இன்னும் ஒரு அறிவிப்பை அமைச்சரவை, அதாவது அமைச்சரவையினுடைய ஊடக பேச்சாளரான நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதி பத்திரங்கள் இப்போது வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் கொழும்புல இந்த அமைச்சரவை அறிவிப்புகளை வெளியிடுறதுக்கான ஊடக சந்திப்புல கலந்து கொண்டவர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதாவது இப்ப வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுது நாட்டுல. ஆனா அந்த வாகனங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரப்பிரசாதமாக அல்ல அவங்களுக்கு சிறப்பு சலுகையின் அடிப்படையில் வழங்குறதுக்காக அல்ல, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாகனம் ஒதுக்கப்பட்டிருக்குது, அதைத்தான் அவங்க பயன்படுத்தணுமே தவிர புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்து அது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு விஷயத்த இன்றைய தினம் ஊடக சந்திப்புல கலந்து கொண்ட அமைச்சரவையினுடைய ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதே போல வெளிநாடு போறதுக்காக இல்லாட்டி புதிதா ஒரு பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்றதுக்கு காத்து இருக்கிற நண்பர்களுக்கு மறக்காம இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல உங்களுடைய கருத்துக்களை கருத்து பகுதியில தெரிவிங்க. மற்றொரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.